வணக்கம். இன்னைக்கு நார்மலாக ப்ரெட்டு வச்சு ப்ரெட் பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ப்ரெட் பஜ்ஜி செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் எடுத்துக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஒரு 11 o'clock ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு ப்ரெட்டில் 2 பஜ்ஜி நமக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ப்ரெட்டாக எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற ப்ரெட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பஜ்ஜிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டை நம்ம இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ப்ரெட்டில் நமக்கு 2 பஜ்ஜி வரும். அவுட்டர் லேயர் ப்ரௌன் லேயரை ரிமூவ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது பஜ்ஜி போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 4 ப்ரெட்டையும் டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். 8 பீசஸ் கிடச்சிருக்கு. ஸோ 8 பஜ்ஜி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் பீசஸ் எடுத்துக்கலாம். இந்த டயக்னலாக கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பஜ்ஜி மாவு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ரெடிமேட் பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவில் கொஞ்சமாக அரிசி மாவு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயம் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெடிமேட் பஜ்ஜி மாவு மாதிரியே டேஸ்ட் வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பஜ்ஜி செய்கிறதுக்கு எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோமோ அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ப்ரெட் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். தண்ணி அதிகமாக போயிட போது பார்த்து கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடிமேட் பஜ்ஜி மாவுனால பெருங்காயம், உப்பு எல்லாம் ஆல்ரெடி அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். காரம் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணலை. டக்குன்னு செய்கிறதுக்கு நீங்கள் இந்த ரெடிமேட் பஜ்ஜி மாவை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் ப்ரெட் பஜ்ஜி போடுறதுக்கு. சன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு ப்ரெட் பீசஸாக எடுத்து நம்ம கரைச்சிருக்கிற மாவில் மேலால் கலந்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரெட் பீசஸ் டக்குன்னு கருகிரும். அதனால் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு டைம் திருப்பி போட்டு அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு கருகாமல் வரும். இதே மாதிரி எல்லா ப்ரெட் பீஸஸையுமே போட்டு எடுத்துடலாம். நம்ம சின்ன பேனாக இருந்ததுன்னா ஒவ்வொரு ப்ரெட் பீஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பெரிய பேன் வச்சிங்கன்னா 2 ப்ரெட் பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப மாவு கோட்டிங் இல்லாமல் ஒரு லேசான லேயர் இருந்தால் தான் ப்ரெட் பஜ்ஜி ஸ்வீட் டேஸ்ட்டு கலந்து நல்லாயிருக்கும். பபிள்ஸ் கொஞ்சம் ஓரளவு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிடலாம். திருப்பி திருப்பி போட்டு கருகிடாமல் பார்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடணும். இந்த பஜ்ஜி ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம், இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்படி 2 டைம்ஸ் திருப்பி 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 போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்படி ஓரமாக ப்ரௌனிஷ் ஆனதும் கரெக்டான டைம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியுமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, மாவு ரொம்ப கோட்டிங்காக இல்லாமல், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டாக்கெல்லாம் கொஞ்சம் மாவு அதிகமாக போடுவோம். ப்ரெட் பஜ்ஜியில் ஓரளவு லைட்டான கோட்டிங் இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த ப்ரெட்டோட இனிப்பு டேஸ்ட்டு கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவினிங் டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்ற சூப்பராகவே இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். பபிள்ஸ் ஓரளவு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் எதுவுமே இல்லை பஜ்ஜியில். எடுத்து பார்க்கலாம். நம்ம சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பியான டேஸ்ட்டு கிடைக்கும். காரமாக பஜ்ஜி இல்லாமல் காரம் வித் ஸ்வீட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி நான் வந்துட்டு ஜேபி மசாலா ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபேவரட்டான பஜ்ஜி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.